பாப்பாக்கு இன்னைக்கு வேக்சினேஷன் போடுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. இந்த ஊர்லலாம் வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி நெறைய ப்ராசஸ ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வேக்சினேஷனே போடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த செக்லிஸ்ட்ட கையில குடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இல்ல பேரண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து தான் அத டிக் பண்ணணும். பாப்பா அழுறாளா? சிரிக்கிறாளா? திரும்பி படுக்கிறாளா? நம்ம கூப்பிட்டா பார்க்குறாளா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பொறுமையா படிச்சு பார்த்து இதுல டிக் பண்ணணும். அடுத்து நர்ஸ் வந்து நம்மள உள்ள கூட்டு போயிருவாங்க. பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஹைட்டு, வெயிட்டு, மெஷர்மென்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு, நம்மள வேற ரூம்க்கு மாத்திருவாங்க. இந்த ஊர பொறுத்தவரைக்கும் நம்ம டாக்டர போய் பார்க்க தேவையில்ல. டாக்டர் தான் நம்மள வந்து பார்ப்பாங்க. டாக்டர் ஒரு தடவ பாப்பாவ ஃபுல்லா செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வேக்சினேஷன் போடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேக்சினேஷன் போடுறதுக்குன்னே தனியா ஒரு நர்ஸ் வருவாங்க. முதல்ல நம்மளுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் வேக்சினேஷன் பாப்பாக்கு இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் போடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாப்பாக்கு இன்னைக்கு 4 இருந்துச்சு. 1 வாய் வழியா குடுக்குறது, 3 இன்ஜெக்ஷன். வெயிட் பண்ணி போட்டா குழந்தை ரொம்ப அழுதுரும்னு 3 இன்ஜெக்ஷனுமே ஒரே டைம்ல இந்த மாரி போட்டுருவாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், குழந்தைக்கு ஃபீவர் வந்தா என்ன பண்ணணும்னு இந்த மாரி நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்மளுக்கு குடுத்து அனுப்பிருவாங்க. இந்த ஊர்ல இன்ஜெக்ஷன் போட்டா மோஸ்ட்லி எந்த குழந்தைக்குமே ஃபீவர் வராது. என் குழந்தைக்குமே ஃபீவர் வரல.